பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை. இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. இன்றைய நம்முடைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். சார், தைலாபுரத்தில் தந்தை மகன் சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. உட்கட்சி மோதல் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு நினைக்கலாம். வந்தால் அவங்களுக்கு நல்லது. இருந்தாலும் வந்து சேதாரம் தான். அது வந்து அதிகரிக்க போகிறதில்ல. ஏற்கனவே பாமக வந்து எந்த தேர்தலையுமே 5% வாக்குகளை தாண்டியதில்லை. அது குறைந்துரும் அப்படின்னு நான் வந்து அச்சப்படுறேன். அது வந்து அதை திரும்பி மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நான் அறியலை. அது 5ங்கிறது இன்னும் ரொம்ப அதல பாதாளத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த தந்தை மகன் சந்திப்போ அதன் பிறகு உடன்பாடோ கை கொடுக்கலாம். இல்லைன்னா ஒரு பெரிய ஆபத்து தான். இருந்துச்சுன்னா ஒரு டேமேஜ் கண்ட்ரோல். ஆனால் டேமேஜ் உடைந்த கண்ணாடி, அதான் வந்து அவர் வந்து கண்ணாடியை உடைச்சிட்டிங்கன்னு தந்தை மகன் 2 பேருமே சொல்லிட்டாங்க. அப்போ உடஞ்சிருச்சு அப்படின்னா உடஞ்சது தான். அதுக்கப்புறம் வந்து ஒட்ட வைக்கலாம். ஒட்ட வச்சா எல்லாருக்கும் தெரியும் அது உடஞ்ச கண்ணாடி. ஸோ த லாஸ் இஸ் லாஸ். அது வந்து ஐ டோன்ட் திங்க் தே கேன் ரீகெயின் இட். சார், ரீகெயினே பண்ண முடியாதுன்னு ஆனால் எல்லாரும் ஆர்வம் காட்டுறதை பார்க்குறோம். இப்போ ஆடிட்டர் குருமூர்த்தி வரைக்கும் போயிருக்காங்க. உள்ள சைதை துரைசாமின்னு எல்லாரும் போய் என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிறதையா தக்க வைக்க முடியுமான்னு பார்ப்பாங்க. நான் அதை அறியல. ஆடிட்டர் குருமூர்த்தி இல்லை, அமித்ஷாவே வந்தாலும் அப்பாவையும் பிள்ளையும் சேர்த்து வைக்கலாம். ஓட்டு வாங்க வைக்க முடியுமாங்கிற நீங்கள் பார்க்கணும். அது வந்து வேற ஏரியா, இது வந்து வேற ஏரியா. அதில் வந்து இன்னும் குழப்பம். அப்பா பிள்ளைக்கு இடையில வந்து ஒரு ஒற்றுமை வரலாம். அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. நான் அப்பா பிள்ளை தான் எப்படினாலும் வரும். நம்ம வந்து திமுக குடும்பங்களோட பல இடங்களில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு சண்டை வரும். அப்புறம் இன்னைக்கு திரு அழகிரியோட வந்து தமிழக முதலமைச்சர் வந்து பாராட்டி என் தம்பி வர்றாரு அப்படி செலவு தருகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக சொன்ன பார்க்கணும். ஒரு காலத்தில் இவ்வளோ ஒரு மதுரைக்குள்ளே வந்து நிகழ்ச்சி நடத்த முடியாத நிலைமையில இருந்த பார்க்கணும். ஸோ வந்து அந்த ஒற்றுமைங்கிறது வேற. ஆனால் அவருக்கு ஓட்டு என்ன ஆக முடியும்னு நம்ம பார்க்கணும். அப்போ வந்து பாமக வந்து அவர்களை நம்பி இருந்த வட மாவட்ட, குறிப்பாக வன்னிய சமுதாய மக்களுக்கு வந்து என்ன செஞ்சாங்கங்கிறது இந்த 2 பேருடைய கான்ஃப்ளிக்டில் வந்து ரொம்ப பெரிய அளவில் ஒரு நெகட்டிவாக எக்ஸ்போஸ் ஆச்சு. நாங்கள் குடும்பத்தில் முடிவு பண்ணோம், நீ யார் அதை சொல்கிறதுக்கு, நான் தான் கட்சி தலைவர், எனக்கு இருந்த பிரச்சனைலாம் தீர்ந்துருச்சு, இனிமேல் எனக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது, நான் இப்போ சுதந்திரமாக இருக்கிறேன் அப்படின்னு அப்பா வந்து அடிக்க பார்த்தாரு, நான் உங்களை கட்டுப்படுத்த பார்த்தேன் அப்படின்னு மாறி 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 அவர்கள் பேசிக்கொண்ட விதங்கள் வந்து அது கட்சியாக நடந்ததா இல்லாட்டி ஒரு குடும்ப அமைப்பாக நடந்ததா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியை காமன் மேன் மனதில். எனக்கும் அந்த இடத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்களுடைய அந்த வாக்கு வங்கி பகுதியிலையும் நம்ம இல்லை, அது வேறு விஷயம். இருந்தாலுமே வந்து காமன் மேன் அங்கே வந்து ஏற்கனவே அந்த ஓட்டுகள்லாம் சேதாரமாகி போயிட்டு இருக்கு. கொஞ்சம் ஓட்டை சீமான் எடுக்கிறாரு, கொஞ்சம் ஓட்டை வந்து விஜய் எடுக்கிறாரு, மற்ற கட்சிகள் எடுத்துகிட்டு போகுதுங்கிற நிலைமையில நீங்கள் வந்து யோசிச்சு பார்க்கணும். கடந்த முறை விழுப்புரம் மாவட்டத்தில் 2021 பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுகவும் கூட்டணி அமைத்து, விழுப்புரம்ங்கிறது அந்த வன்னிய சமுதாய பெருமக்கள் வந்து ரொம்ப டென்ஸ் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல அதே சமூகத்தை சேர்ந்த திரு சி.வி. சண்முகம் அதே சமூகத்துக்கு பெரும் குரல் கொடுக்கக்கூடிய பாமகவோடு இணைந்து தோற்றுனார். அப்போ அதுதான் புரிஞ்சுக்கணும். அப்போ வன்னிய மக்களுடைய ஒட்டுமொத்த ஓட்டு கூட அங்கே போக மாட்டுதுங்கிறது ஒன்றும், பிற சமூக மக்கள் பூரா வெளியேறாங்கிற ஒரு நெகட்டிவ் ஓட்டு ஒன்று ஃபார்ம் ஆயிருங்கிறது நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. பாமக பொறுத்தவரை கவலைக்குரிய விஷயமா இருக்கு. முன்னாடி தேவர் ஏபிள் டு அக்கமுலேட் தேர் ஓட். தேமுதிக முதல்ல வந்து ஓட்டை போட்டதும் அந்த கோட்டைக்குள்ள தான். அவங்க வந்து விருதாச்சலத்தில் வந்து அவங்க நின்னது வந்து எனக்கு நல்லா நினைவிருக்கு. விஜயகாந்த் ஜெயிச்சாருன்னு சொன்னபோது 12:30 மணிக்கு விருதாச்சலமே கடையை விட்டுட்டு வீட்டுக்கு போயிடுச்சு. ஏன்னா நான் மட்டும் தான் தனியாக விஜயகாந்த் ஓட்டு போட்டிருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கேன், நீங்களும் ஓட்டு போட்டிருக்கீங்க. அவங்க எல்லாம் தனித்தனியாக போய் சத்தம் காட்ட எல்லாரும் வெளியில் பேசும்போது நம்ம கட்சியிலப்பா நம்ம சோப்பிலான்லாம் போயிட்டு சத்தம் காட்டாமல் பூரா விஜயகாந்த் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ போய் அந்த பத்திரத்தை, வெற்றி பத்திரத்தை சான்றிதழ் வாங்குவதற்கே பிரேமலதா தான் போட்டுச்சு. விஜயகாந்த் வந்தால் ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு. அப்போ வந்து அங்கே திருப்பி ரிஷி வந்ததில் அங்கே தான் போட்டார். நம்ம இப்போ வந்து பார்க்குறோம் விஜய் வந்து அங்கே தான் வந்து மாநாடு நடத்துறாரு. அப்போ வந்து ஏற்கனவே அந்த பகுதி பலர் வந்து ஆளாளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்ட சுரண்டல் நடந்துட்டு இருந்த பகுதியில் நீங்கள் என்ன சொல்கிறது, நாங்களே பண்ணிக்கிறோன்னு அப்பாவும் பிள்ளைங்க பண்ணது வந்து ஒரு பெரிய இழப்பாக தான் பார்க்குறேன். ஸோ குருமூர்த்தி அவருடைய முயற்சி வந்து அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். நான் வந்து என்ன அடிக்கடி வந்து போகிற இடம் எனக்கு வந்து ரொம்ப நாள் பழக்கம். 2 நாள் நண்பரை பார்க்க வந்தேன். நான் இருக்கிற இடத்துலாம் பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு, பிரச்சனைக்கான நான் வரல என்னமோ சொன்னாங்க.
ஆனால் அவர் வந்து ஒரு பேச்சப் பண்ணலாம், அது நான் நடக்காதெல்லாம் சொல்ல. ஆனால் அந்த பேச்சப் வந்து ஓட்டு கொடுக்குமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஆனால் இன்னமும் பாமகக்கு அதே அளவு டிமாண்ட் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். திமுக தரப்புலையும் முயற்சி பண்ணுறாங்க, இந்த பக்கம் பாமகவும் தேமுதிகவும் வந்து இன்னைக்கு நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பாமக பெட்டர் அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு நம்ம பழைய அனுபவத்தை வச்சு மட்டுமே. எப்பயுமே ஓட்டு வந்தால் தான் தெரியும், தேர்தல் தான் தெரியும். திரு விஜய்க்கு வந்து எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு ஆளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. 5 தாண்ட மாட்டார், 3 தாண்ட மாட்டார், கிணறு தாண்ட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வானத்தையே தாண்டிடுவார், எல்லா பக்கமும் ஆளுக்கு ஒரு குரூப் ஓடிட்டு. அப்போ வந்து எப்பயுமே அது வந்து டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். அப்போ நம்ம ட்ராக் ரெக்கார்டை வச்சு பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி பாமக இஸ் பெட்டர் தேன் தேமுதிக. ஆனால் நீங்கள் தேமுதிகக்கு இருக்கிற டிமாண்டை பார்த்து தான் இருக்கிறீங்க. அப்போ அதிமுக வந்து நாங்கள் கூட்டணியில் இருக்குதுன்னு சொல்ல, அங்கே வந்து அவங்க விஜயகாந்துக்கு வந்து திடீர்னு ஒரு இரங்கல் தீர்மானம் தெரிவிக்க, இது மாதிரி நிறைய நாங்கள் எதுவாக இருந்தாலும் ஜனவரியில் தான் பேசுவோம்னு அவங்க சொல்ல, கடந்த முறையே இவங்க வந்து பழம் நலிவு 2016 தேர்தலில் பழம் நலிவு பால் நலிவு வாயில் விழுமான்னு பார்க்கணுங்கிற மாதிரி. ஸோ வந்து அவர் பிரேமலதா விஜயகாந்த் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, அரசியல் என்பது தேர்தலை மையப்படுத்தி தான் என்று ஆகிவிட்ட பிறகு எல்லா கட்சிகளையும் போல நாங்களுமே முடிவெடுப்போம்ட்டாங்க. அப்போ வந்து தேமுதிக வந்து இன்னைக்கு ஒரு 1-2% ஒரு வாக்கு சேதம் வச்சிருக்க முடியும் அப்படின்னா, அதோட கூடுதலாக கேரண்டியாக 3, 4, 5 கூடுதலாக கேரண்டியாக வச்சிருக்கக்கூடிய பாமக டிமாண்ட் இருக்குதான். ஸோ நான் வந்து அவங்களுக்கு வந்து அரசியல் எதிர்காலம் முடிஞ்சு வச்சு சூனியம் எதிர ஒன்றும் கிடையாது சொல்ல, அவருடைய ஓட்டில் ஒரு பெரிய சேதாரம் ஏற்பட்டுருச்சு. அது எவ்வளவுங்கிறது நமக்கு வந்து கண்கூடா பார்த்தா நம்மளுக்கு தான். அவங்க வந்து திரு சி.வி. சண்முகவுடைய வெற்றி வாய்ப்பு இழப்பு நான் ஒரு உதாரணம் சொன்னேன், தேமுதிக இருக்கக்கூடிய டிமாண்ட் நான் சொன்னேன், விஜய் உள்பட பலர் வந்து அந்த இடத்துல குறி வச்சிருக்க சொன்னேன். ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சோதனை காலம். மற்றவங்கெல்லாம் அவங்களுக்கு சோதனை காலம் பண்ணோம்னா நாங்களுமே சோதனை பண்ணிக்கிடுவோம்ல அப்படின்னு அவங்க பண்ணது வந்து இன்னொரு துயரமான ஒரு நேரம். இப்போ இவர்கள் பிரிந்தார்கள் மட்டும் இல்லை, கட்சிக்குள்ளேயும் அந்த அந்த விரிசல் இருக்கும் இல்லையா? ஏன்னா இங்கே இப்போ ஏற்கனவே எம்எல்ஏக்களை யார் இழுக்கலாம் அப்படின்ற ஒரு இதுவும் போயிட்டு இருக்கிறதா. மாவட்ட தலைவர்களை புதுசாக நியமிச்சாங்க. அப்போ பழைய மாவட்ட தலைவர் என்னவான்னு கேள்வி, புது மாவட்ட தலைவர் என்னன்னு கேள்வி. இப்போ வந்து என்னென்ன அறிந்தோ அறியாமலோ புது மாவட்ட தலைவரும் பழைய மாவட்டத்திலும் எதிரி ஆயிட்டாங்க. இப்போ அப்பாவும் பிள்ளை நாளைக்கு சேர்ந்துக்கிடுவாங்க, சரிங்களா? சேர்ந்துக்கிட்டாங்கன்னு அப்போ புது மாவட்ட தலைவர் வந்து நான் தானே மெயின்டைன் பண்ணணும், ரீட்டைன் பண்ணணும். பழைய மாவட்டத்தில் நான் தானே ரீட்டைன் பண்ணணும். இப்போ வந்து அனாவசியமான ஒரு ரைவல்ரி அங்கே கிரியேட் ஆச்சு. இதில் சில அதிருப்தியாளர்கள் மாற்று கட்சிக்கு போயிடுவாங்க. சில அதிருப்தியாளர்கள் எனக்கு வேண்டாம், என்னை அசிங்கப்பட்டு நீங்கள் தான் கூட்டி எனக்கு பதவி கொடுத்தீங்க, நீங்கள் தான் வந்து எனக்கு பதவி கிடையாதுன்றீங்கன்னா அவங்க அசிங்கப்பட்டதான்னு அடக்கி வாசிப்பாங்க. ஸோ தே மே நாட் கான்ட்ரிபியூட். அதுதான் நான் சொல்றேன், எல்லா வகையிலும் இது ஒரு பேரிழப்பாக போயிடுச்சு. அந்த சமுதாய அடிப்படையிலையும் வாக்காளர் அடிப்படையிலும் நம்ம வந்து ஐயா அவர்கள் வந்து ஒரு தொண்டருடைய கடிதம்னு ஒன்று படித்து காட்டினாங்க அங்கே வந்து தைலாபுரம் தோட்டத்திலே. அதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு 2 கோடி வன்னிய மக்கள் உங்களை தான் நம்பி வந்தோமே தான் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஐயா மீதான ஒரு பெருமதிப்பை வந்து காட்டியிருக்குது அந்த கடிதம். ஆனால் அந்த அந்த அதிர்ச்சியை வந்து அந்த கடிதம் வெளிப்படுத்து. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதற்கான அந்த வைப்ரேஷன், அந்த ஷாக் இருந்துச்சுன்னா அது வந்து சிதறல் இருக்குதானே செய்யும். அதுதான் நான் சொல்லுவேன், அந்த ஓட்டு வெளியே போகும். நீங்கள் வந்து கட்சிக்குள்ளேயே ஒரு ரைவல்ரி கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து திரு ஓபிஎஸும் அதிமுகவும் சேருவாங்களா, அம்மா மக்கள் முன்னேற்றங்களும் அதிமுகவும் சேருமான அங்கே அவங்கவுங்க ஒரு ஆளாக ஃபார்ம் ஆகிட்டாங்களே. இப்போ அவங்களுக்கு என்ன செய்யறதுங்கிற ஒன்றுமே இல்லை. இப்போ ஓபிஎஸ் சேர்க்கலாமா அப்படின்னா முதல் கேள்வி என்ன வரும், என்னவா சேர்க்கறதுங்கிறது. அப்போ உங்களுக்கு அவர் வந்து கட்சியுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் இருந்தவர், கட்சியோட பொருளாளராக இருந்தவர். அப்போ திண்டுக்கல் சீனிவாசன் கூட்டு நீங்கள் வா, நீ தான் பொருளாளர், நாளை கிடையாது நீ பொருளாக போய் இப்படின்னா அவர் என்ன நினைப்பாரு, என்னங்க நம்ம கூட்டு போயிட்டு வந்தீங்க. அவர் கொஞ்சம் பொறுமையான வச்சுங்க. இவருக்கு வந்து என்ன செய்ய வேற என்ன பொறுப்பு கொடுக்க முடியும். அப்போ வந்து 10 துணைத் தலைவர் நீங்கள் ஒரு துணைத் தலைவர் நீங்கள் ஏற்றுக்க மாட்டார். அப்போ வந்து இதுதான் முக்கியமான பிரச்சனை. நீங்கள் வந்து 4 தலைவர்களை உருவாக்கிட்டீங்க. அப்போ அவங்களுக்குள்ள ரைவல்ரி உருவாயிருச்சு. இப்போ இந்த மாவட்ட தலைவர் நானா நீ அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போ 2 பேரும் சேர்ந்துட்டு யாரும் ஒரு முடிவு எடுத்தாங்க, நாங்கள் வந்து மாவட்ட தலைவர், இவர் இணைத்தலைவர், இந்த செயல் தலைவர் புது பதவி உருவாக்கினார்ல, அது மாதிரி வந்து நீ ஒரு மாவட்ட தலைவர் செயல் தலைவர். ஆனால் தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். அது வந்து அதுதான் கண்ணாடியை உடைச்சிட்டாங்க, சின்ன ஐயாவும் பெரியாவும் சேர்ந்து. அது உடைஞ்ச கண்ணாடி தான். எனக்கு எந்த மாற்றம் ஏற்படுமா தெரியல. அதே நேரத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் திருமாவளவன் போய் அங்கே பார்க்குறார். 15 ஆண்டு காலம் கழித்து இப்போ வேல்முருகன் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறாரு. வந்து நாங்கள்லாம் எப்படியா இருந்தாலும் ஒன்றுக்குள்ளே ஒன்று, நம்ம இதெல்லாம் மறந்துட்டோம், அதெல்லாம் மன்னிச்சிட்டோம், நம்ம இணைஞ்சிட்டோம், இப்படியெல்லாம் பேசுகிறேன். இது எப்படி வேல்முருகன் அவர்கள் மறுத்திருக்கிறார். நாங்கள் வந்து எங்களுடைய தொடர் நட்பின் காரணமாக நாங்கள் சந்திச்சோம் சொல்லியிருக்காரு. ஐயாவா சின்ன ஐயாவான்னு கேட்டால் நாங்கள் வந்து மருத்துவரையா பக்கம் தான், பெரியவர் பக்கம் தான் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதெல்லாம் வந்து அதில் எந்த விதமான வேல்யூ அடிஷனும் கொடுக்க போகிறது. அவர் சேர்ந்தாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல, சேராட்டாலும் ஒன்றும் ஆக போகிறது. திரு வேல்முருகன் அவர்களே தனித்து நின்று எங்கேயுமே வெல்ல முடியாது. தமிழ்நாட்டில் 234 தொகுதி எங்கேயுமே வெல்ல முடியாது தனித்து. அவரே ஒரு கட்சி அதிமுக திமுக ஒரு துணையோடு தான் வெல்ல முடியும். அப்போ அந்த நிலைமை இருக்கும்போது பாமகவாவது ஒரு தனித்து நின்று வென்று காட்டிய கட்சி ஒரு காலத்தில், பாஜக ஒரு காலத்தில் வென்று காட்டியிருக்கு, தேமுதிக வென்று காட்டியிருக்கு. ஸோ சில கட்சிகள் வந்து தனித்து நின்று வென்று காட்டியிருக்காங்க. சீமான் வந்து வாக்கு வாங்கியிருக்கிறாரு, நாம் தமிழ் திருமாவளவன் வந்து வாக்கு வாங்கி காட்டியிருக்காரு, அந்த மாதிரி. ஆனால் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து அப்படி வந்து இதெல்லாம் எங்களுடைய கோட்டை,
நாங்கள் வந்து 30 தொகுதியில் தனியாக இருப்போம். நாங்கள் வந்து என்ன சொல்லிக்கிடுவாங்க அவங்க, நாங்கள் தான் டிசைடிங் ஃபேக்டர், வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற கட்சி இருந்தது. அதனால எதுக்குப்பா வம்புன்னு சொல்லி உள்ள வச்சுட்டு அவருக்கு ஒரு சீட் கொடுத்து ஒரு 10 தொகுதியில் கெயின் கிடைக்குமான்னு பார்ப்பாங்க. தவிர நான் வந்து ஒரு சமுதாயம் அவர் பின்னாடி இன்னைக்கு இருக்கிறதா நான் அறியல. இளைஞர்கள் கூட்டம் கொஞ்சம் இருக்குது அந்த பெல்ட்டில், கடலூர் விழுப்புரம் பகுதியில் கொஞ்சம் பெல்ட் வந்து அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஏதோ அண்ணன் இருக்கே தவிர ஒரு ஓட் பேங்காக அவர் ஃபார்ம் ஆகிருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதனால அவருடைய அண்ணன் சந்திப்பு வந்து பாமகவுடைய ஓட்டு வங்கிய ரீட்டைன் பண்ணவோ கூட்டுவோ வந்து எந்த வேலை உதவும் நினைக்கிறேன். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் சரிவை ஒரு சந்தித்திருக்கிறது அவங்களுடைய வாக்கு வங்கின்றீங்க, அது எந்த சைடு போகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லா பக்கமும் தான் போகும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன கூட நாம் தமிழருக்கு கொஞ்சம் போகும், ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு கொஞ்சம் போகும், திரு விஜய்க்கு கொஞ்சம் போகும், திமுகவுக்கு கொஞ்சம் போகும், எல்லா பக்கமே போகும். அது வந்து அப்படி ஒரு ஏன்னா அவங்க வந்து நம்ம ஏற்கனவே பல முறை சொன்னதுதான், இந்த மாதிரியான ஓட்டு வந்து அந்த சமுதாயத்துக்காகவும் அந்த குறிப்பிட்ட தலைவர்களுக்காகவும் இருக்கிறது. அவர்கள்ட்ட ஒரு விரக்தி அடைஞ்ச உடனே அவங்க எங்கனாலும் போயிடுவாங்க. இப்போ ஜெயலலிதா இருந்த வரைக்கும் தங்க தமிழ்ச்செல்வனும் செந்தில் பாலாஜியும் ஏடிஎம்கேவா இருந்தாங்க. ஜெயலலிதா இல்லைங்கும் போது டக்குன்னு சசிகலான்றாங்க, டக்குன்னு இபிஎஸ்ன்றாங்க, டக்குன்னு ஓபிஎஸ்ன்றாங்க, டக்குன்னு டிடி, என்னப்பா ஒரே குழப்பாருன்னு நம்ம திமுகக்கே போயிடலாம். ஜெயலலிதாவும் சேகர்பாபுவோ ராஜகண்ணப்பனோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து ஒரு நாள் கற்பனை பண்ணியிருக்க முடியாது ஜெயலலிதா விட்டுட்டு. பட் அவங்க எப்படி ஒரு இடம் பிளான் பண்ணுறாங்க, சரி இதுக்கு மேலே நம்ம அங்கே அரசியல் ஒன்றும் இல்லைப்பா, அது வந்து ஒரு குழப்பம், நம்ம இங்கே போயிடணும். ஸோ அது எந்த பக்கம்னாலும் போகும். ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேங்கிறது 100% எதிர் திசையில் இருக்கிற கட்சியில அங்கேயே போகிறாங்கல்ல, அப்படிதான் நீங்கள். ஸோ இங்கே தான் போகணும்னே நீங்கள் தீர்மானிக்கிறீங்க. அந்த ஓட்டு கூட அவங்களுக்கு இந்த அவங்களோட தலைமை வந்து ஒரு அதிர்வை கொடுத்துருச்சு. அந்த கட்சியோடைய ஃபியூச்சர் வந்து ஒரு பெரிய கேள்விக்குள்ளாச்சு. நம்ம எல்லாரையும் விட கிரவுண்டை ஸ்மெல் பண்ணுறவங்க வந்து லோக்கல் லீடர்ஸ் தான். நம்மெல்லாம் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு நம்ம பேசுவோம், அப்போ நம்ம கனெக்டிவிட்டியில் இருந்தால் கூட. ஆனால் தரையில் நிற்கிறது வந்து இந்த மாதிரியான மாவட்ட செயலாளர்கள், மாவட்டத்தில் மாதிரியான அவங்கெல்லாம் மறுநாள் காலில் இது என்ன போகுதுன்னு கண்டுபிடிச்சிடும். அவங்கெல்லாம் பாமக இருக்கக்கூடிய 2வது கட்டம் 3வது கட்டம் திரு ஜி.கே. மணி அவர்கள் சொன்ன வாசகம் தான் வந்து ரொம்ப முக்கியமானது. எனக்கு உயிரே போகிற மாதிரி இருக்குது, எங்கேயாவது தொலைஞ்சு போயிடலாம் போல இருக்குது, எங்கேயாவது செத்து போயிடலாம் போல இருக்குது, நம்ம இருந்து என்ன செய்யணும் தெரியல. ஏன்னா அவருடைய எதிர்காலம் சூன்யமானதை முன்னாடி பார்க்குறேன். அவர் பையன் அடுத்தடுத்து கொண்டு வந்து ஒரு பெரிய அரசியல் எதிர்காலம் இங்கே வரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த போது இவரையே தலைவர் இல்லைன்னு மாற்றினாங்க, கௌரவ தலைவர் கொண்டு போனாங்க. இப்போ கட்சியில் பாருங்க, பாமக அவங்க கணக்கில் ஒரு தலைவர், ஒரு கௌரவ தலைவர், ஒரு செயல் தலைவர், அப்புறம் மாவட்டத்துக்கு 2 தலைவர், இப்படி இருந்து எப்படி போகும். அவருடைய மகனை வந்து கொண்டு வர வேண்டாம்னு சொன்னாருன்னு இப்போ வெளிப்படையாக வர போட்டார். இதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியும், அந்த குடும்பத்திலேயோ 10-15 பேருக்கு 4 பேருக்கு தமிழ்குமரன் அவர்களை முன்னிறுத்தக்கூடாதுன்னு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொன்னார் அப்படின்னு இப்போ இன்னைக்கு வெளியில் வந்துருச்சு. அன்னைக்கு இருக்காது. அப்போ வந்து திரு ஜி.கே. மணி அவர்களுக்கு எவ்வளவு மன வருத்தம் இருக்கும் இது வெளியில் வந்தனால. அவர் பேசினாரு, அழுதார், வச்சாருன்னா அதெல்லாம் குடும்பத்துக்குள்ள அல்லது வந்து சின்ன ஐயாட்ட பெரிய ஐயாட்ட முடிஞ்சு வச்சு. இன்னைக்கு பொதுவெளியில் வந்துருச்சு. 4 பேர் வந்து ஜி.கே. மணி அவர்களுக்கு ஃபோன் பண்ணி என்னன்னே நமக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்பான். ஆமாப்பா பொறுமையா இருப்பா, இது பண்ண சரி. அப்போ 4 பேர் அப்போ அது கேட்க இன்னும் மன வருத்தம் அதிகமாக. நம்ம பார்த்து துக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்ச நாள் வந்து அமைதியாக வந்து டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒருத்தர் வந்துட்டு ஐயோ சித்தப்பா அப்படிம்பாரு. அந்த அம்மாவுக்கு வந்து அழுக கூடிடும். ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஒரு ஆள் அடைஞ்சிருப்பாங்க. இந்த சித்தப்பா சொல்றேன் அவங்கள பார்த்தோன்னா அந்த நினைவுகள்லாம் வந்து மேலே. அப்போ வந்து திரு ஜி.கே. மணிட்ட வந்து ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்ன இப்படி ஆயிடுச்சு சொல்ல அவருக்கு இன்னும் மனத்தாங்க. அவர் வந்து இன்னைக்கும் மறந்து முடிஞ்ச விஷயம். ஸோ பழசப்புறம் கிளறி ஒரு பெரிய ஒரு நாவினால் சுட்ட வடு, அதுதான் தீயினால் சுட்டப்பும் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. அது வந்து வடுவை வந்து ரொம்ப வலுவாக ஏற்படுத்திட்டாங்க. மாறி மாறி எல்லாருக்கும் வடு இருக்கு. இப்போ ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் வந்து போனதை பற்றி திருமாவளவன்ட்ட கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, இடதுசாரி சிந்தனையாளர்களை கொண்டு இயங்கிய பாமக இன்றைக்கி பாருங்கள் என்ன மாதிரி ஆகிப்போச்சு, பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு யார் வந்திருக்காங்க பாருங்கள், வலதுசாரி சிந்தனையாளர். அப்போ அந்த கட்சி எந்த திசையை நோக்கி பயணிக்குதுன்னு பாருங்கள். விடுதலை சிறுத்தைகள் எந்த திசையை நோக்கி வந்துச்சு, எந்த திசையை நோக்கி போச்சு. அவங்க ஏடிஎம்கேவோட கூட்டில் இருந்தாங்களே அது எந்த திசை, திமுகவோட கூட்டில் இருக்கிறாங்களே அது எந்த திசை, காங்கிரஸுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்களே அது எந்த திசை. காங்கிரஸ் தான் வந்து 2009 இறுதிக்கட்ட போரை நடத்துனாங்க, காங்கிரஸுக்காக தான் இலங்கை நடத்துன்னு சொன்னாங்களே அது எந்த திசை. அவருடைய கொள்கை என்ன, அது வந்து என்ன பண்ணியிருக்காரு. இப்போ தேர்தல் பாதை திருடர்கள் பாதைன்னு சொன்னாரே, இப்போ எங்கே வந்தார். அப்போ வந்து இப்போ எப்படி எந்த பாதை நல்லவர்கள் பாதையாக மாறிடுச்சா, இவங்கெல்லாம் வந்தோடனே நல்லவர்கள் பாதையாக மாறிடுச்சு. அது பாலிசி அடைஞ்ச நட்புங்கிறது எல்லாரும் எல்லா பக்கமும் வச்சு யார் பக்கம். மஹிந்த ராஜபக்சே அதிபராக இருந்தபோது கையில் கொண்டவர் தானே திருமாவளவன். அன்னைக்கு எங்கே போச்சு, அப்போ எப்படி பண்ணுவார். அப்போ நீங்கள் ராஜரீக ரீதியாக எல்லாருமே எல்லாருடைய நட்பு பாராட்டிட்டு இருப்பாங்க. அதை நீங்கள் எப்படி தப்பு சொல்ல முடியும். அரசியல் நிலைப்பாடு யார் இருந்தாலும் இப்போ நாங்கள் ஒரு பேச்சுக்கு இதே அன்புமணி ராமதாஸ் வந்து அது பாமக வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட வந்தால் டாக்டர் திரு ஆடிட்டர் குருமூர்த்தி சப்போர்ட் பண்ணுவார். டிஎம்கே கூட போனால் கல்வி தானே ஊற்றுவார். அப்போ வந்து எங்கே போங்க வலதுசாரி சிந்தனை இடதுசாரி சிந்தனை எங்கே போயிடுச்சு. அப்போ உங்களுக்கு கூட்டணிக்கு வந்து நீங்கள் கணக்கு பண்ணிட்டு இருப்பீங்க. நம்ம அவங்களுக்கு என்ன திமுக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரே ஒரு கவலை என்னென்ன, அதிமுக பாஜக கூட்டணி வலுவடைந்துடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரையில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில்
தமிழக முதலமைச்சர் வந்து இந்த பாஜக கூட்டணியை வீழ்த்தக்கூடிய ஒரே சக்தி வந்து நாங்க தான் வேண்டும். அப்ப என்ன அர்த்தம்? பாஜக அதிமுக கூட்டணி வீழ்த்த முடியாத இடத்தை நோக்கி நகர்ந்துருக்கு. அதான் அர்த்தம். அவர் என்னைக்காவது நாம் தமிழரை வீழ்த்தக்கூடிய ஒரே இயக்கம் திமுகன்னு சொல்லியிருக்காரா? கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்க. தமிழக முதலமைச்சர் என்னைக்காவது நாம் தமிழரை வீழ்த்தக்கூடிய இயக்கம், கம்யூனிஸ்ட்களை வீழ்த்தக்கூடிய இயக்கம் ஏதாவது சொல்லியிருக்காரு? வேண்டாம், விஜயை வீழ்த்தக்கூடிய இயக்கம்னா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வந்து பெருசா வந்துருவா சொன்னாங்க. அதிமுக பாஜக வீழ்த்தக்கூடிய ஒரே தகுதி திறன் வந்து எங்களுக்கு தான் இருக்குன்றார். அப்ப இணையா நிக்கிறாங்க. நான் வந்து வீழ்த்துற அளவுக்கு பிஜேபி டிஎம்கே வளர்ந்துருச்சு, ஏடிஎம்கே வளர்ந்துச்சுன்னா சொல்லு. ஆனா இணையா நிக்கிறாங்கிறது முதலமைச்சரே ஒட்டுக்கொண்டாரு இந்த ஸ்டேட்மெண்ட்ல. அவர் தானே சொன்ன ஸ்டேட்மெண்ட். புரியுங்க, நான் ஏதோ வந்து சொல்றது, அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். அதிமுக பாஜக கூட்டணியை வீழ்த்தும் வல்லமை எங்களுக்கு தான் உண்டு. அவ்வளவுதான். அப்ப வீழ்த்த வேண்டிய இடத்துல வந்து நின்றுச்சு, அவ்வளவு வீழ்த்த முடியாத இடத்துல வந்து நின்றுச்சு. இதுதான் இங்க பாயிண்ட்டுங்க. அந்த கவலையில தான் திமுக மட்டுமில்ல, திமுக கூட்டணியில் எல்லாரும் வந்து ஐயோ பாமக போயிட்டா இன்னும் பிரச்சனை, தேமுதிக போயிட்டா இன்னும் பிரச்சனை, விஜயகாந்த் ஒரு இரங்கலை போடு, அண்ணன் ஏவை வச்சு முன்னாடி எவ்வளவு பேச முடியுமோ பேசு. இது மாதிரி அங்கங்க ஒரு பிட்ட போட்டு எவ்வளவு முடியுமோ இழுத்துரும். அது எப்படிதான் அகாமடேட் பண்ண போறான்னு தெரியல. தமிழக முதலமைச்சருடைய திறமையை நான் வந்து வியந்துகிட்டே இருக்கேன். அவங்க வந்து ஏற்கனவே இப்ப கமலஹாசன் உள்ள வந்துட்டாரு, 2 சீட்டாவது கேட்பாரு. ஏற்கனவே வருத்தத்தில் இருக்காரு வைகோ. அவருக்கு வந்து இன்னும் இருக்கும் போதான் தெரியல. அவருக்கு வந்து போன முறை கொடுத்த 6 சீட்டுமே வந்து 6க்கு 6 உதயசூரியன். இப்போ இந்த முறை வந்து 6 கிடையாது 4 தான். அது உதயசூரியன் சொன்னா அந்த கட்சி என்ன வந்து தெரியல. ஏற்கனவே கட்சி வந்து அதிகாரப்பூர்வமா சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இல்லை. அப்போ அங்கே இப்போ மக்களவையிலையும் சுயேட்சையா நிற்கிறாங்க, மாநிலங்களவையிலும் இப்போ இதுவும் போயிடுச்சு. எங்கேயுமே பிரதிநிதித்துவம் இல்லாமல் போயிடுச்சு. மக்களவையில் there is no MDMK MP, மாநிலங்களவையில் there is no MDMK MP, அசம்பிளியில் there is no MDMK எம்எல்ஏ. இப்போ எப்படி போய் நின்றுச்சு பாருங்க. அப்போ அங்கே வந்து நிற்க இப்போ இந்த மற்ற கட்சிகளை திருமாவளவன் கேரண்டியாக எனக்கு கூட கொடுங்கன்னு கேட்பார். நான் போன முறை நீங்க 6 கொடுத்தீங்க, நான் 4 விட்டுவிட்டேன், எனக்கு வந்து 8 கொடுங்க 10 கொடுங்க நிற்பார். அப்ப என்ன திருப்பி விஜய் பிரேமலதா அவர்களை வேற தூக்கி உள்ள கொண்டு வரலாமான்னு பார்த்துட்டு இருக்காங்க திமுக. எப்படிதான் நெஷின் சரி பண்ணுவான்னு அவர் மைண்ட்ல என்ன நம்பர் தான் இருக்கு எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல ஏற்கனவே தனியாவே 200ங்கிறாங்க, இன்னும் 34 பிரிச்சு கொடுக்க போறாங்களா அப்படிங்கிறது நிஜமாவே. தனியா 200 அவங்க சொல்லவே கூட்டணி 200ன்னு தனியா 200 போட்டியிடவே இல்லை. தனியா எங்க 200 இல்ல. இனிமேல் ஒருவேளை அங்கேயும் அவங்களும் கேட்பாங்களே, திமுகவும் அப்படி ஒரு உள்ள இருக்கவங்களுக்கும் ஒரு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கு. திமுக வாக்குகளை தானே இவங்க எல்லாம் வச்சிருக்காங்க. திமுகவும் அதிமுக விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கின்றன. அதனால திருமாவளவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து பாஜக கூட்டணி வலுவடைஞ்சிருமோ அப்படிங்கிற கவலை தான். தேமுதிக போயிடக்கூடாது, எப்படியாவது உள்ள போடு, பாமக போயிடக்கூடாது, எப்படியாவது உள்ள போடு, அதுதான் அவங்களுடைய முயற்சி. இப்போ தேமுதிகவும் அப்படிதான் ஒரு லைன் எடுப்பாங்களா? இல்லை முடிவே எடுக்காம ஜனவரினாலும் ஒரு முடிவை எடுத்து தானே ஆகணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதுக்கு ஒரு தீர்வு காணும். இல்லை, அவர் தான் கிளியரா சொல்லிட்டாரு, மாநிலங்களவை பதவினா அப்புறம் பார்க்கலாம்ப்பா, அடுத்த தடவை பார்க்கலாம் அப்படின்னு. எனக்கு டிமாண்ட் இருக்கும்போது நான் பார்ப்பேன். எனக்கு வந்து 1 லட்ச ரூபா சம்பளம் அங்கே கொடுக்குறாங்க, நீங்க 50,000 சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்றீங்க, நான் எங்க போவேங்கிறது ரொம்ப குழந்தை கூட சொல்லும். எனக்கு என்ன இங்க பெரிய லட்சியம் என்ன வேண்டி கிடக்கு? யாருக்கு இங்க லட்சியம் இருக்கு? 4 நாள் முன்னாடி வரைக்கும் பாஜக திட்டினீங்க, இன்னைக்கு பாஜக உட்காந்துருக்கீங்க. அதுக்கு 4 நாள் முன்னாடி பாஜக சேர்ந்துருந்தீங்க. எதுக்கு வெளியே போட்டுன்னு யாருக்குமே தெரியாது. எதுக்கு சேர்ந்தீங்கன்னு யாருக்குமே தெரியாது. தேர்தலுக்காக தான் நீங்க சேர்ந்தீங்க. ஒரு தேர்தலில் தோல்வி அடைஞ்சிட்டீங்க, அப்புறம் வந்து ரைட்டு 2 பேரும் உணர்ந்துட்டீங்க, பேசாம நம்ம வேலையை பார்ப்போம், ஒன்று பட்டால் உண்டு வாழும் 2 தெரிஞ்சிட்டீங்க. அப்புறம் தேமுதிக மட்டும் உட்காந்துட்டு இருக்கணுமா? இல்ல, அவங்களே அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை வச்சிருக்கும் போது அவரும் அதை ஹோல்டில் வைக்க வேண்டிய அவசியம் அவருக்குன்னா நல்லது. அப்படிதான் அவர் வந்து பிடிவாதம் பிடிச்சி 2024 வந்து வெற்றி வாய்ப்பு இழந்தாரு. கூட நிக்கக்கூடிய தேமுதிக அவர் வந்து இழந்துட்டாருன்னா அது அவர் தான் நட்டம். அவங்க டிஎம்கே வந்து வெளியில கூட யாரும் நிக்க விடல, படப்பணத்துக்கு உள்ள போடுது, வெளியே நின்று போட்டோம், ஒரு 3வது அணியா போட்டோம் அப்படி கூட விடல, படப்பணத்துக்கு உள்ள போட்டுறாரு. அப்ப வந்து டிஎம்கே தானே வலு. ஆளாளுக்கு 1% கிடைச்சாலும் 10 பேர் சேர்ந்தா 10% ஆச்சுல. அப்ப எவ்வளவு இன்னைக்கு தேர்தல் முடிவுகளே வந்து 140 ஓட்டு 200 டீனர்லாம் எவ்வளவு ஓட்டு நினைக்கிறீங்க? ட்ரிபிள் டிஜிட் 1000 ஓட்டு 200 ஓட்டு. அப்ப ஒவ்வொரு சிறு திரும்பும் பல்குத்தவர்கள் நீங்க யாரை வந்து நீங்க வந்து போனா போது வந்தா வரட்டும் சொல்லி விட முடியும்? நீங்க அப்ப வந்து அதிமுக வந்து இன்னமும் கவனமா செயல்பட்டு உள்ள எல்லாத்துக்கும் அரவணைக்க வேண்டியது. அப்ப இப்ப இந்த 2 சீட் இவர் ஒதுக்குனதுல அவர் வந்து சரியான மூவ் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா எடப்பாடி அவர்கள்? மாநிலங்களவை பதவி 2 ஏடிஎம்கே சரியில்லைங்கெல்லாம் நம்ம யாருங்க சொல்றதுக்கு? நான் சொல்ல வர்றது தேமுதிக பிடிச்சி உள்ள வைக்க வேண்டியது உங்களுடைய நெசசிட்டி. விட்டுட்டீங்கன்னா வேற ஒருத்தர் பிடிச்சி போறது உட்கார்ந்துருக்கிறாரு. அதுக்கு நம்ம என்ன அவ்வளவு. அப்ப நீங்க வந்து அப்புறம் போன பிறகு பயிற்சியை அலுவலர் நடத்த கிடையாது. நீங்க 2024 கரடியா கட்டி சொன்னோம், ஒன்னா இருங்க கேட்கல, தனித்தனியா போயிட்டாங்க. அது யாருக்கு லாபம் கண்கூடா தெரிஞ்சிருச்சு. அது மாதிரி இப்போ 2024 விட போறாங்கன்னு யாரும் சொல்ல முடியும். நாங்களே ஒரு கூட்டணி நீங்க அதிமுக பாஜக கொள்கை உடன்பாடுலாம் வச்சுக்கல, சரிங்களா? நாளைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமோ தாமாகவோ ஓபிஎஸ் எல்லாரும் முடிச்சு உள்ள வச்சுக்கணும். அது நடந்தா உங்களுக்கு வெற்றி. நான் தனியா ஜெயிச்சிருவேன், அப்படிதான் 2024 ஜெயிச்சிங்க. எவ்வளவு சீட்டு? எதுவும் இல்லைங்க. அதான் சொல்றேன். அப்ப நம்ம கண் கூட பார்த்துட்டோம். அதற்கப்புறம் டக்குன்னு பார்த்து ஜெயிக்கிறது. இங்க வந்து தேர்தலை பொறுத்தளவுக்கு வெல்வது ஒன்றுதாங்க கணக்கு. அப்போ வந்து திமுக வந்து தன்னுடைய கோட்டை வலுப்படுத்திக்கிட்டே போகுது. கருங்கல்ல வந்து கோட்டை கட்டிட்டு மேல சிமெண்ட் பூசிக்கிட்டே இருக்கு.
ஏங்க கோட்டையே கருங்கல்லாம் இருக்கணும், பரவாயில்லங்க, எதுக்கு டவுட்டுக்கு வந்து அர்ஜுனம் 2 குண்டு வந்தால் கீழே வலிக்கிட்டு விட்டு மேலே போட்டுருக்கு, அது மாதிரி டைல்ஸ் போட்டுருக்கு, போட்டுக்கிட்டே இருக்கு, அது வந்து லேயர் அடிக்கிட்டே போகுது. இங்கே வந்து இதுக்கெல்லாம் விட்டுட்டு வந்து நான் வந்து யார் தெரியுமான்னு மல்யுத்தர் மாதிரி வெறுவனை போடுன்னா எப்படி கதைக்கவும் தெரியல. இப்போ அதையும் பார்க்கும்போது விஜய் அவர்களையும் பார்க்கும்பொழுது என்ன இப்போ வேல்முருகன் அவர்கள் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்தை விஜய் தொடர்பாக பேசியிருக்கிறத பார்க்க முடிகிறது. நம்ம ஊர் பிள்ளை நம்ம வந்து தமிழக வாழ் உரிமை கட்சின்னு பேர் வச்சுட்டு தமிழர்களுக்காக குரல் கொடுக்குறேன்னு சொல்லி தொண்டை தண்ணி வத்த வந்து ஈழத்தமிழர்களுக்கும் மற்றவர்களுக்கும் குரல் கொடுக்கக்கூடியவர் அண்ணன் வேல்முருகன். அவர் வந்து இடைவிடாமல் பேசுவார், 1.5 மணி நேரம் பேசுவார், இடைவிடாமல் மூச்சு கூட வாங்காம பேசுவார். அப்படி பேசிட்டு தமிழக பிள்ளைகளை வந்து இப்படி பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப வேதனைக்குரியது. அது வந்து நம்ம ஊர் பிள்ளைகளை நம்ம பிள்ளைகளை சினிமா பார்த்தா எல்லாருக்கும் ஈர்ப்பு ஏற்படுறது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம். ஏன் உங்களெல்லாம் பார்த்து 4 பேர் தலைவர்னு சொன்னது இல்லையா? உங்களெல்லாம் பார்த்து அண்ணன் அண்ணன் சொன்னது இல்லையா? அப்போ நீங்கள் மற்றவங்க என்ன சொல்லுங்க, யாருக்கு யார் அண்ணன் சொல்லி கேட்பாங்களா, அவர் எனக்கு மச்சானான்னு கேட்பாங்களா? இது என்ன கணக்கு? ஒரு நடிகர், அவர் வந்து பிடிச்சிருக்கு, அவங்கள பார்க்குறாங்க, அவர் ஒரு நல்ல விஷயம் செய்கிறாரு, அதில் ஒரு மகிழ்ச்சி. அது வந்து அடலசன் ஏஜில் இருக்கக்கூடிய டீனேஜ் பிள்ளைங்க, அவங்கள வந்து கட்டி பிடிக்க விடுறாங்க, முத்தம் கொடுக்க விடுறாங்க, 2 கிராம் தங்கத்துக்காக செய்கிறாங்கன்னா ரொம்ப பெரிய மனவேதனைக்குரியது. வந்து நம்ம வீட்டு பிள்ளையில நம்ம நியாயப்படுத்தி விளக்கமும் கொடுக்குறாரு அவர் பிரஸ் மீட்லயே. அதை சொல்லிட்டாருன்னா அப்புறம் எல்லாம் விளக்கம் தான் கொடுத்தாரு, வேற வழியில் இல்லை. அதெல்லாம் வந்து ஏற்கவே முடியாத துயரம். அதை வந்து நம்ம வீட்டு பிள்ளைகளை இப்படி சொல்லக்கூடாது. நீங்க வந்து நமக்கு வேணா அதுல அது வந்து வேற மாதிரியான விஷயங்களை நீங்க பேசிக்கலாம். இப்படி வந்து 2 கிராம் தங்கத்துக்காக நடிகரை பார்த்து கூத்தாடியை பார்த்து கட்டிப்பிடிக்கிற முத்தம் கொடுக்க விடுறாங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். அப்படி சொல்லவே கூடாது. அது அவருடைய கீர்த்தி அவரே குறைச்சிக்கிறார். அதே மாதிரி விஜய் பற்றி சொன்னோன்னா அவங்க சைடில் வருதோ இல்லையோ இங்கேருந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் உடனே ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு என்ன தப்பாக இருக்குது? நான் தான் ரியாக்ட் பண்ணேன், என்னை கேட்டீங்க, நான் ரியாக்ட் பண்ணேன். இதில் என்ன தப்பு இருக்குது? அதில் வந்து ஒரு நியாயம் சொல்லணும்ல. தமிழகமாக தமிழ் மூத்த மொழியா கன்னடம் மூத்த மொழியான்னு உங்கள் ரங்கராஜ் பாண்டே தான் மொழியில் வல்லுனரா கேட்டீங்க சொல்கிறேன். அப்போ இதில் இருக்க, அப்போ நீங்கள் ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்டால் நான் பேசாமல் உட்காந்துருக்கேன், ஓரமாக உட்காந்துருக்கேன், இல்லை ஏன் டிவியில் நான் பேசிட்டு இருக்கேன், யாரோ கேட்குறாங்கன்னு நம்ம சொல்கிறோம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அது வந்து சப்போர்ட் பண்ணுறதோ அப்போஸ் பண்ணுறதோ அவருடைய உரிமை தானே, அதில் என்ன தப்பு இருக்குது? சரி. அதே நேரத்தில் குருமூர்த்தி அவர்கள் எங்கே போனாலும் பாருங்கள், ஏடிஎம்கேக்கு போனார், என்ன நடுவில் போய் பேசுனேன்னு நான் அவரே ஒத்துக்கிட்டாரு. அப்படி இருந்தும் பாருங்கள் அந்த நிலைமை இப்படி இருக்குன்னு. இப்போ அதே நிலைமை தான் இங்கேயும் வரும் அப்படின்னு. அதிமுகவில் என்ன நிலைமை அப்படிங்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த தனிப்பட்ட முடிவு. அதில் குருமூர்த்தியில் எந்த கடவுளே வந்தாலும் ஒன்றும் பண்ணிருக்க முடியாது. அது திரு எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாகிறதோ, திரு ஓபிஎஸ் கூட வச்சிருக்க வேண்டாங்கிறதோ, திருமதி சசிகலா வேண்டாங்கிறதோ அவருடைய முடிவு. அது ஏற்கனவே எடுக்கப்பட்டது. இல்லை, ஆக்சுவலாக ராமதாஸ் அவர்களுடைய முடிவே வந்து பிஜேபி வேண்டாம் அப்படின்றத நோக்கி தானே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் பேசுனதில் எங்கேயாவது ஏதாவது ஒன்று பார்த்தீங்களா? கல்லை விட்டு வந்து பாட்டில் விட்டு அம்மா மேலே எரிஞ்சாருங்கிறதுக்கும் பிஜேபி என்ன சம்பந்தம்? இல்லை, காலை பிடிச்சி கடைசி நேரத்தில் கெஞ்சினாங்க. அது எல்லாரும் மாறி தான் எடுப்பாங்க. சரி, டாக்டர், நான் ஏற்கனவே சொன்னேன், டாக்டர் ஐயா வந்து 100 முடிவு எடுத்திருக்கிறார். எத்தனை வென்றிருக்கிறார்? 80 எம்எல்ஏவா ஆட்சி பிடிச்சிட்டாங்களா? அப்படி சின்னையா சொன்னாரு, செஞ்சுட்டாரு, அது வந்து போச்சு. சரி, பெரிய செஞ்செல்லாம் என்ன எடுத்திருக்காரு? நான் எத்தனை முடிவு எடுத்துன்னு சொல்லுங்க. எந்தெந்த முடியலாம் நான் எடுத்தேன், எந்தெந்த முடியலாம் எல்லாமே நான் என் பையனுக்காக. நீங்கள் குடும்பத்துக்காக வரமாட்டேன், நீங்கள் குடும்பத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க. நான் ஏற்கனவே பேசிட்டு அதை விட்டுலாம். அது வந்து மாறி மாறி அவங்க சொன்னது அவங்க மீறிட்டு வந்து அப்புறம் நடக்கலன்னு சொல்றது. எனக்கு தெரிஞ்சு இது பிஜேபி ஏடிஎம்கே தகராறா தெரியல, இது குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஈகோவா தெரியுது. அது வந்து தமிழ்குமரன் எங்கே வந்தார்? ஜி.கே. மணியோட பையன் தமிழ்குமரன் மேடைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாருங்கிறது எப்படி வந்துச்சு? அதுக்கும் பிஜேபிக்கு என்ன சம்பந்தம்? அது எது கேட்டாலும் பிஜேபி வந்து இந்த பிள்ளையார் கோயிலில் இருக்கக்கூடிய மாதிரி தான். யாரை கேட்டாலும் டக்குனு தூக்கி தலையில் தூக்கி போட்டுவிட்டு யாரும் கேட்க மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க, இல்லாட்டி ஆளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால பிஜேபி பள்ளியை போடுறதுங்கிற ஒரு வழக்கமாகி போச்சு. அடுத்ததாக அப்புறம் அன்புமணி அவர்கள் கிராமம் கிராமமாக போக சொல்லியிருக்காரு. கட்சி பணியை இன்னும் கொஞ்சம் தீவிரமாக நீங்கள் ஈடுபடணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது கொஞ்சம் அந்த அவங்க நீங்கள் சொல்கிற அந்த சரிவிலிருந்து கொஞ்சம் வந்து மீண்டு கொண்டு வருமா அந்த கட்சி? எனக்கு நம்பிக்கை இல்லை. நன்றி சார்.